ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வந்து ஒரு 6.5 month பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஜர்னி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் தட் வந்து என்ன ஆச்சுன்னா அதில் வந்து ஒரு 10 to 15 kg கிட்ட நான் ரிடியூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இஷ்யூனால ஹெல்த் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா நம்மளால ஃபர்தராக வந்து ஃபிட்னஸ் வந்து நம்மளால ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. பட் ஆனால் டயட்லாம் ப்ராப்பராக தான் இருக்கேன். ஆனால் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். வெயிட் லாஸ் இல்லை, நம்ம வந்து ஃபிட்னஸில் நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ண போகிறோம். ஸோ நான் டயட்டில் ப்ராப்பராக தான் இருக்கேன். பட் ஆனால் எதனால் வெயிட் ஏறிச்சு, பெல்லி ஃபேட்டு கூடிச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போ நம்ம கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் வந்து டயட்டும் இருக்க போகிறோம். ஸோ என்ன இருக்குது, என்னவா மாறும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்க நம்ம கரண்ட் கண்டிஷன் இப்படிதான் இருக்கும். பெல்லி மட்டும் கொஞ்சம் ஏறி இருக்கு. இப்போ கரண்ட்ல இந்த ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ டே பை டே வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது, நெக்ஸ்ட் நம்ம எதை நோக்கி போறோம், என்னமா பில்ட் ஆகுது அப்படின்றத மினி விளாக டெய்லி விளாக நான் போடுறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து மோட்டிவேட் ஆகுங்க. ஃபிட்னஸ் ஜர்னில ஜாயின் பண்ணி உங்களையும் நீங்க ஃபிட்டா வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Bye.